எல்லாருக்கும் வணக்கம். நான் சாந்தரூபன், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து. இங்கே இரவு 7 மணி. ஸ்பெஷலி வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் வந்து கார்டனிங் வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செமி ட்ராபிக் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லாமே இப்போ ஆஸ்திரேலியாண்ட ஈஸ்டர்ன் சைட்டோட ஒப்பிடும்போது இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஃபார் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் விண்டருக்கும் சம்மருக்கும் வந்து ஈஸ்டர்ன் டைமில் வந்து டைமை மாற்றுவாங்க. இப்போ 1 hour குறைப்பாங்க வின்டர் டைமில், சம்மர் டைமில் 1 hour கூட்டுவாங்க. ஆனால் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் அந்த அந்த நடைமுறையே இல்லை. எங்களுக்கு ஓல் இயர் ஒரே டைம் தான். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி இங்கே எல்லா விதமான மரங்களும் வரும். இங்கே பிலானா பார்த்துருக்கேன், மாமரம் பார்த்துருக்கேன், வாழை, முருங்கை. எங்களோட ஊரில் நான் யாழ்ப்பாணத்தில் பார்த்த பெரும்பாலான மரங்கள் நான் இங்கே பார்த்துருக்கேன். அதான் எனக்கு இங்கே கார்டனிங்கை வந்து நான் இங்கே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கார்டனை வந்து நிறைய விஷயம் இங்கே காட்டலாம். இங்கே உள்ள நேட்டிவ் மரங்களே அவ்வளோ அழகாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே நேட்டிவ் பூக்களை வந்து பொக்கே மாதிரி செஞ்சு கடையில் விற்பாங்க. நல்ல அழகாக இருக்கும். உதாரணத்துக்கு நேட்டிவ் மாதிரியே தெரியாது. அதெல்லாமே விலை உயர்ந்த மலர்கள் மாதிரி இருக்கும். சில மலர்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி பேர்த்தில் வந்து ஈவன் வாழை மரமெல்லாம் வந்து சும்மா ஊரில் கூட அப்படி வராது. அப்படி வரும். கனாவன் என்று சொல்லி ஒரு வாழை, ஏற்கனவே நான் ஒரு சோர்ஸ் கூட போட்டிருக்கேன். அந்த இனம் வந்து இங்கே கனாவன் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த வாழை வருது, கேவன்டிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் ஒன்று இருக்குது. அந்த வாழைப்பழமெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இங்கே விளைகிற பீச் அவ்வளோ அருமையாக இருக்கும். மாம்பழமெல்லாம் ஊரில் கூட அவ்வளோ டேஸ்ட். நாங்கள் சின்ன பிள்ளையாக நாங்கள் ஊரில் சாப்பிட்ட மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த முறையெல்லாம் ஹாலிடேலாம் போய் இங்கத்தை மாம்பழம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பிட டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கத்தை மாம்பழம் அவ்வளோ தேன் மாதிரி இனிக்கும். ஸோ அப்படி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படி சொல்லி தான் நான் இந்த கார்டனிங் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணது. நான் வரப்போகிற காலங்களில் இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நன்றி.